السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على رسوله المجتبى أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: خير الناس أنفعهم للناس. ரவாஹு தப்ரானி. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நமது உயிர்னி மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தினர் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த காணொளியை காணுகிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் சிறந்தவன் என்பதற்கான அடையாளம் அவன் பிறருக்கு பயன் தருபவனாக இருப்பது. மனித பண்புகளில் சிறந்த பண்பு பிறருக்கு உபகாரம் செய்வது, உதவி புரிவது. சிறந்த மனிதன் யாரெனில் அவனை சுற்றி இருப்பவர்கள் அவனை கொண்டு பயனடைய வேண்டும். இல்லையென்றால் அவன் மனிதனாகவும் இருக்க முடியாது, சிறந்தவனாகவும் இருக்க முடியாது. தபரானியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்: கைருன் நாசி அன்ஃபஅஹும் லின்னாஸ். மக்களுக்கு பயன் தருபவரே மக்களில் சிறந்தவர் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறருக்கு உதவி புரிதல் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான பண்புகளில் ஒன்றாகவும் இருந்தது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வஹியின் சுமையால் பயந்து நடுங்கினார்கள். பிறகு வீடு திரும்பிய பொழுது அன்னாரின் பாசத்திற்குரிய துணைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாருக்கு ஆறுதல் கூறி தைரியம் ஊட்டினார்கள். அவர்கள் கூறிய வார்த்தையை, பெருமானாருக்கு ஆறுதல் கூறிய அந்த வார்த்தைகளை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், ஃபவல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா வல்லாஹி இன்னக லதஸ்லிர் ரஹிம வதஸ்துகுல் ஹதீஸ் வதஹ்மிலுல் கல்ல வதக்ஸிபுல் மஅதூம் வதக்ரித் தைஃப் வதுஈனு அலா நவாயிபில் ஹக். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டார். ஏனெனில் தாங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள், எப்பொழுதும் உண்மையே பேசுகிறீர்கள், சிரமப்படுவோரின் சுமைகளை தாங்கள் சுமக்கிறீர்கள், வறியவர்களுக்காக உழைக்கிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், சோதனைகளில் சிக்குண்டவர்களுக்கு உதவி பெறுகிறீர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய மக்காவாசிகளில் ஒருவருக்கு ஒரு உதவி என்றாலோ அல்லது பிரச்சனை என்றாலோ உடனே முன்னால் வந்து நிற்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருந்தார்கள். அதனால்தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாருடைய சிறந்த பண்புகளை எடுத்து கூறி அவர்களுக்கு தைரியம் ஊட்டினார்கள். அல் பிதாயா வன் நிஹாயாவில் ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இராஷ் என்ற ஊரிலிருந்து ஒரு வியாபாரி மக்கா நகருக்கு வியாபாரம் செய்வதற்காக வந்திருந்தார். அபூஜஹல் அவரிடமிருந்து ஒரு ஒட்டகத்தை வாங்கிவிட்டு அதற்கான கிரயத்தை கொடுக்காமல்
அநீதம் செய்து விட்டான். அதனால் மனமுடைந்த அந்த மனிதர் மக்காவில் இருக்கிற முக்கிய தலைவர்களை சந்தித்து தனக்கு ஏற்பட்ட அநியாயத்தை எடுத்து கூறி எப்படியாவது நியாயம் கிடைக்க வேண்டும், தன்னுடைய ஒட்டகத்திற்குண்டான கிரயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முறையீடு செய்தார். நபி அவர்களை கேலி செய்வதற்கும் பரிகாசம் செய்வதற்கும் அவகாசம் தேடிக்கொண்டிருந்த மக்கா குறைஷிகளுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்தது. எனவே மக்கா குறைஷிகளில் சிலர் அந்த வியாபாரியை அழைத்து, நீ அதோ அந்த முஹம்மதிடம் சென்று முறையீடு செய், அவர் உனக்கு உதவி செய்வார் என்று கூறி அவரை நபியிடம் அனுப்பி வைத்தார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக, நோட்டமிடுவதற்காக ஒருவரையும் அவருக்கு பின்னால் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த வியாபாரி தனக்கு நடந்ததை நபியிடத்தில் சொன்னதும் நபி அவர்கள் அந்த வியாபாரியை அழைத்து கொண்டு அபூஜஹில் வீட்டிற்கு சென்று அவருடைய வீட்டின் கதவை தட்டி தன் குரலை எழுப்பினார்கள். நபியின் அந்த கம்பீரமான குரலை கேட்டவுடன் முகமெல்லாம் மாறியவனாக, உடல் நடுங்கியவனாக, பயந்த நிலையில் வெளியே வந்தான். உடனே நபி அவர்கள் அபூஜஹலை பார்த்து, இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உடனே கொடுத்து விடு என்றார்கள். உடனே அபூஜஹல், இங்கே இருங்கள், நான் இதோ எடுத்து வருகிறேன் என்று கூறியவனாக வேகமாக ஓடோடி சென்று அந்த ஒட்டகத்திற்குரிய பணத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த வியாபாரியிடம் ஒப்படைத்தான். மக்காவாசிகள் அனுப்பிய அந்த மனிதர் இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்துவிட்டு நடந்ததை மக்காவாசிகளிடம் சென்று கூறினார். உடனே அவர்கள் அபூஜஹலை அழைத்து, உமக்கு என்ன ஆனது, ஏன் இப்படி நடந்து கொண்டீர்? உம்மிடம் முஹம்மதை அனுப்பிய காரணமே நீர் அவரிடம் ஏதாவது கோபமாக பேச வேண்டும், அதை பார்த்து நாங்கள் சிரிக்க வேண்டும், அவரை கேலி செய்ய வேண்டும் என்பதாக நாங்கள் எண்ணியிருந்தோம். ஆனால் ஏன் இப்படி நடந்து கொண்டீர் என்று கேட்க, அதற்கு அபூஜஹல் அவருடைய குரலை கேட்டவுடன், முஹம்மது அவர்களுடைய குரலை கேட்டவுடன் என் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய தலைக்கு மேல் ஒரு ஒட்டகத்தை போன்ற ஒரு உருவத்தை நான் பார்த்தேன். இதுவரை அது போன்ற ஒரு உருவத்தை நான் பார்த்ததில்லை. ஒருவேளை நான் கொடுக்காமல் மறுத்திருந்தால் அது என்னை கடித்து சாப்பிட்டு விடுமோ என்று பயந்து ஏதும் பேசாமல் உடனே அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் திருப்பி கொடுத்து விட்டேன் என்று அபூஜஹல் பதில் கூறினான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்வை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வெளியூரிலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார். அவர் யார் என்று நபி அவர்களுக்கு தெரியாது. அவரோடு எந்த உறவும் கிடையாது, எந்த பழக்கமும் கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் நபி அவர்கள் எதையும் யோசிக்காமல் உடனே அவரை அழைத்து சென்று அவருக்கு உதவி புரிகிறார்கள். அப்படி எதையும் யோசிக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாசிகளுக்கு உதவி செய்வார்கள் என்று நன்கு தெரியும். அதனால்தான் அவரை நபியிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். இங்கே நாம் யோசிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், அபூஜஹல் மிகவும் மோசமானவன். ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்தின் ஃபிரௌன் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு மிகவும் ஆபத்தானவன். ஒவ்வொரு நேரத்திலும் நபிக்கு எதிராக செயல்படக்கூடியவன். எத்தனையோ சமயங்களில் நபியை கொல்வதற்கு திட்டம் தீட்டியவன். இவை அனைத்தும் நபிக்கு தெரியும். இருந்தாலும் அவனிடத்தில் செல்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை, வறியவர்களுக்கு உதவி செய்கின்ற உயர்ந்த குணம்தான். நபி அவர்களிடம் இருந்த இதே குணம்தான் அவர்களால் உருவாக்கப்பட்ட
சஹாபாக்களிடம் இருந்தது. குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் இதே குணம்தான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன வார்த்தைகளை சொன்னார்களோ அந்த வார்த்தைகளில் சற்றும் வித்தியாசமின்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இப்னு தகினா என்பவர் கூறினார். சஹீஹுல் புகாரில் பதிவான ஒரு நிகழ்வு. முஸ்லிம்கள் சொல்லனா சோதனைகளுக்கு ஆளான போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாயகம் துறந்து அபிசீனியாவை நோக்கி செல்கிறார்கள். பர்குல் கிமாத் என்னும் இடத்தை அடைந்த போது அப்பகுதியின் தலைவர் இப்னு தகினா என்பவர் அவர்களை சந்திக்கிறார். அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நற்பண்புகளையும் சிறந்த குணங்களையும் நன்கு அறிந்து வைத்திருந்தவர். தனது பகுதியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பதை கண்டு நீங்கள் எங்கு செல்கிறீர் என்று கேட்க அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என் சமுதாயத்தினர் என்னை வெளியேற்றி விட்டார்கள் என்று பதில் கூறினார்கள். அதனால் என் இறைவனை என் இரட்சகனை நிம்மதியோடு வணங்குவதற்காக ஹபஷாவை நோக்கி அபிசீனியாவை நோக்கி பயணம் செய்கிறேன் என்பதாக பதில் கூறினார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட இப்னு தகினா அவர்கள் அற்புதமான சில விஷயங்களை சொல்வார்கள். இன்ன மிஸ்லக லா யக்ருஜு வலா யுக்ரஜ் ஃபஇன்னக தக்ஸிபுல் மஅதூம் வதஸிலுர் ரஹிம் வதஹ்மிலுல் கல்ல வதக்ரித் தைஃப வதுஈனு அலா நவாயிபில் ஹக் என்ற அற்புதமான சில வார்த்தைகளை கூறுகிறார். அதாவது உம்மை போன்றவர் வெளியேறவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது. ஏனெனில் நீர் ஏழைகளுக்காக உழைக்கிறீர், உறவினர்களுடன் இணங்கி வாழ்கிறீர், பிறருக்காக சிரமங்களை தாங்கிக் கொள்கிறீர், விருந்தினர்களை உபசரிக்கிறீர், துன்புற்றவர்களுக்கு உதவுகிறீர். எனவே நான் உமக்கு அடைக்கலம் தருகிறேன். ஆகவே திரும்பி உமது ஊருக்கு சென்று உமது இறைவனை வணங்குவீராக என்று கூறினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையில் முஃமின்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இன்னமல் முஃமினூன இக்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன் என்று பதிவு செய்கிறார். முஃமினீன்கள் சகோதரர்கள், ஒருவர் மற்றவருக்கு சகோதரர்கள். ஆகவே உங்களுக்கு மத்தியில் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா முஃமின்களை பற்றி குறிப்பிடுகிறார். இணக்கமாக நடந்து கொள் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒருவர் மற்றவருடைய நிலைகளை புரிந்து வாழ வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு விட்டு கொடுத்து வாழ வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு உதவி புரியும் மனப்பான்மையோடு வாழ வேண்டும். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானில் சஹாபாக்கள் எவ்வாறு சிறந்த பண்புகளோடும் சிறந்த நற்குணங்களோடும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையோடும் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட சிறந்த பண்புகளை நம்முடைய வாழ்நாள் முழுக்க எடுத்து நடக்கின்ற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.